ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 3 இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ 4வது இடத்துல சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ இங்கே ஒன்று, ஸோ இது ஒன்று 2. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம், எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. ஸோ எடுத்து அதை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சி கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போயிடும், இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சேனலுக்குள்ள ஒரு நாள் க்ளோஸ் கொடுத்தாங்க. ஸோ க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக 3 நாள் கண்டினியூ அப் ட்ரெண்ட், நல்ல அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்ட் ஆகி ப்ரீவியஸ் லைனில் இங்கே போட்டு அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டையும் உடச்சிட்டாங்க, உடச்சி இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 26,163 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 26,163. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டார்கெட் இருக்குது. 23,806, ஸோ 24,754, அதை உடச்சா 26,163. ஸோ இந்த 3 லெவல் டார்கெட் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்ல இந்த மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்டில் யாரும் போகணும், அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பை ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஓவரால் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 23,806 போய் சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,867 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவல் சப்போர்ட் தான் இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,828. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் இருக்கிற வரைக்கும், ஸோ இந்த லெவலில் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி வியூ தான் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேனலோட டாப் வந்து பிரேக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 78,772. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 80,060. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 81,916. அதை உடச்சது அப்படின்னா டேரக்ட் டார்கெட் 85,628. ஸோ இந்த 3 லெவல் 4-5 லெவலில் தான் வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டேரெக்டாக போய் டார்கெட் அச்சீவ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி வந்து இதில் சேனல் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க சென்செக்ஸில். ஸோ ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் சீக்கிரமே போய் ரீச் ஆகக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,700 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் கரெக்ஷனை மட்டும் தான் உடச்சிருக்காங்க, இன்னும் சேனலை உடைக்கல. ஸோ இந்த சேனலை ஓவராலாக மார்க்கெட் உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இது வந்து இந்த 2 லைனை மட்டும் நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதே இடத்துல எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் 53,000 வந்து மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ 53,000 வந்து பேங்க் நிஃப்டியில் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் இதோட டார்கெட் ஹை, ஓவரால் டார்கெட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 51,631 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 51,631 நெக்ஸ்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்கான கரெக்ஷனு. ஸோ இப்போ இன்ட்ராடேக்கு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேயும் திருப்பி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன் நான். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,279. அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,163. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,425 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 23,600 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுலேயே அந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணுறேன், இதை நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 50,284. அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 49,999.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,960 அண்ட் 59,249 இந்த 2 லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்டர்லையுமே ஒரு சேனல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த சேனலையும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா மண்டே வந்து 51,811 அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 50,540 அப்படின்ற லெவலில் வந்து அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கும். ஸோ ஓவரால் இந்த சேனலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை எக்ஸாக்டாக நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன், அதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,910 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் அடிச்சது அப்படின்னா 74,900 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் உடச்சி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,642 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது 76,245 அப்படின்றது அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 77,041 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 77,399 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை உடச்சி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 77,636 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸான மண்டேக்கான அப்டேட்டு, இன்ட்ராடேக்கான அப்டேட்டு. ஸோ வீக்லிக்கான அப்டேட்டு நான் கொடுத்துருக்கேன். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஸோ வீக்லி அண்ட் இன்ட்ராடே அப்டேட் ரெண்டுமே வந்து நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.